நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடைசியில் கடிக்க வந்துட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் போது அவர் மேல பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வந்தது. என்னன்னா, அவருடைய நண்பர் எலான் மஸ்க்கு நிறைய ஃபேவர் பண்றாரு, அவரை உள்ள நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வராரு, அரசுடைய நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வராரு, இது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியா நிறைய மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா கல்வி நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கட் பண்ணாரு. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப அமெரிக்கர்களுடைய சாப்பாட்டு தட்டிலேயே ட்ரம்ப் கை வச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல எப்படி ரேஷன் கார்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்கர்கள் கொடுக்கப்படக்கூடிய ரேஷன் கார்டு தான். அதுக்கான நேம் தான் ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அது SNAP அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வருது. ஸ்டேட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே ஃபுட் ஸ்டாம்ப்னு ஒன்று இஷ்யூ பண்றாங்க. இது மூலமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தனிநபருக்கு அமெரிக்க அரசு பார்த்தீங்கன்னா $190, ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட $356 ஸ்பெண்ட் பண்ணுது ஒவ்வொரு மாசத்துக்கும். அந்த மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சரிவிகிதமான சத்துக்களை கொடுக்கக்கூடிய, ஒரு குடும்பத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகளை வழங்குற ஸ்கீம் தான் இந்த ஃபுட் ஸ்டாம்ப் அண்ட் SNAP ஸ்கீம். இது எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1964 தான் இந்த ஃபுட் ஸ்டாம்ப் ஆக்ட் வருது. அதுக்கு முன்னாடியே பரிசோதனை முயற்சி எல்லாம் பண்றாங்க. இவ்வளவு நாள் ரொம்ப கட்டமைப்போட, நல்ல கட்டமைப்போட, எந்த ஒரு தருணத்திலையும், குறிப்பா சொல்ல போனா கொரோனா காலகட்டத்தில் கூட 35 நாள் ஷட் டவுன் இருந்தப்ப கூட இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்கீம் கட் பண்ணப்படல. ஆனா நவம்பர் 1ஆம் தேதியோட இந்த ஸ்கீம் கட் செய்யப்பட்டிருக்கு. இது அமெரிக்கர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஊடகங்களில் பேசுறாங்க, எனக்கு ஒரு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்கு, அந்த ஆட்டிசம் குழந்தையை பார்த்துக்கிறதுக்காக நான் அவங்க கூடவே இருக்கணும், இப்படிப்பட்ட சூழல்ல அமெரிக்க அரசு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய வேதனைகளை பதிவு செய்யறாங்க. இவங்க யாருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவங்க கிடையாது, ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க. ஆனா என்னன்னா, அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங்கிற வாழ்றதுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சொற்ப தொகைன்றது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. அந்த தொகை இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா, ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்தே டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்க்கு ஆதரவா பல்வேறு வரி விலக்குகளை செய்யறதாகவும், அதுக்காக அதே நேரத்துல பல மாகாணங்களுக்கு கொடுக்க வேண்டிய குறிப்பா கல்வி சார்ந்த நிதிகள் எல்லாம் கட் செய்யறதாகவும் ஒரு பெரிய விமர்சனம் எழுந்தது. அதை தொடர்ச்சியா அவர் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கர்களுடைய சாப்பாட்டு தட்டிலேயே அவர் கை வச்சிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் கடுமையா இழந்திருக்கு. இதை பத்தி பேசும்போது ஓரிகான் மாகாணத்துடைய ஸ்டேட் ட்ரெஷரரான எலிசபெத் ஸ்டெய்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்றது ஒரு அரசுடைய தார்மீக அடிப்படை கடமை, அந்த கடமையிலேருந்து ட்ரம்ப் அரசு தவறிடுச்சுன்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இதற்கான எதிர்வினையா வெள்ளை மாளிகையிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், USA டுடே மேகசின் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அவர் வெல் இஸ் ட்ரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கிணறு வத்திருச்சு, இதுக்கு மேல நாங்க எங்களால ஃபன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இன்னும் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வரவிருக்கக்கூடிய நாட்களில் தெரியும். இதற்கான பொலிட்டிக்கலான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேட் ஒப்பந்தம் இருந்து அதுக்கு பிறகு WTO ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாம் டெவலப்டு கண்ட்ரி ஆயிட்டோம், வளரும் நாடுகள்லேருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம், இதுக்கு மேலேயும் நீங்க பீப்புள் வெல்ஃபேர் கண்ட்ரியா இருக்காதீங்க, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, போட்டி சந்தையை உருவாக்குங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது கார்பரேட்டுகளும் மற்றவங்களுக்கு ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதை பல்வேறு நாடுகளும் அதுல கையெழுத்து போட்டாங்க. அந்த நாடுல இந்தியாவும் ஒண்ணு. இதை எதோட கம்பேர் பண்ணி பாக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒன்றிய அரசு நமக்கு ஒரு ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னாலும், இங்க தமிழ்நாடு அரசு சில விஷயங்களை தன்னுடைய நிதி மேலாண்மை மூலமா சரி பண்ணுதோ, அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை, இந்த ஃபுட் ஸ்டாம்ப் SNAP ப்ரோக்ராமுடைய பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய மாகாண அரசுகள், குறிப்பா மினசோட்டா, வெர்ஜீனியா உட்பட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் எப்படி கையாளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தங்களுக்கு இருக்கக்கூடிய சர்ப்ளஸ், அதாவது தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய நிதியையும் எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்கான நிதியையும் வச்சு ஃபுட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இந்த ஃபுட் பேங்க்ன்றது என்னன்னா, SNAP அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மக்கள் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கான ஒரு பேசிக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க முதல்ல வர்றவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிறதுனால அது எல்லாருக்குமான ஒரு ரேஷன் ஸ்கீமா இருக்கிறது இல்லை. இதனால அமெரிக்கர்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த பாதிப்புடைய அடுத்த கட்டம் என்ன, இந்த பாதிப்புனால என்னென்ன பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது வரவிருக்கும் காலங்களில் நமக்கு தெரிய வரும்.